இந்த கர்மத்தெல்லாம் பார்க்க வேண்டியதா இருக்கு. பிரவீன் வேற எங்க போனான்னு தெரியலையே. வருவானா எப்படி? சரி, எனக்கு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். என்ன உட்கார்ந்தலாம் இருக்கா? கொஞ்சம் விட்டா படுத்துருவான் போலயே. அவளுக்கு மட்டும் நல்லா வளைச்சு வளைச்சு எடுக்கான். எனக்கு எடுத்தா எனக்கு போஸ்ட் கொடுக்க தெரியல அப்படின்னு சொல்றான். சரி, நல்லா எடுக்கட்டும். அவன் படுத்திருந்து எடுத்தா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. என்ன காணோம்? என்ன படுத்துட்டான்? ரெடியா? இதெல்லாம் ரொம்ப ஓவர்டா. எல்லாத்தையும் இப்படி அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்ல எடுத்து வச்சிருக்கியே. இப்படியே நின்னா எப்படிப்பா? ஏதாச்சும் பேசு. கடைசி அந்த லைட்ட போட்டோ எடுத்தேன். அது பார்த்தா இப்படி வந்திருக்கு. என்னடா போட்டோ எடுத்து வச்சிருக்க? இது மின்மினி பூச்சி போற மாதிரி இருக்கு. ஏய் கமலி, அவனை பத்தி அப்பலாம் சொல்லாத. அவன் எவன் கிரியேட்டிவா எடுத்து வச்சிருக்கான். இத மாதிரி உன்னால எடுக்க முடியுமா? சொல்லு பிரவீன், உன்னால முடியுமா? இல்ல கமலி, இப்படியெல்லாம் என்னால எடுக்க முடியாது. என்னால மட்டும் இல்ல, யாராலையும் எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். சுபாஷி பாருடா, சரித்திரம் படிச்சிருக்கே. அப்படி ஹாய் நண்பர்களே, பார்ட் 5 பார்க்கணும்னா மறக்காம இந்த ட்வீன்ஜி சேனலை சப்ஸ்கிரைப்